இது கஜேந்திரன் சொன்ன வாக்கு. இதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும். நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தே, நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தே. நாராயணிய பாராயணங்கள்லாம் பண்ணா ஒரு தசகத்துக்கு ஒரு தடவை இதைத்தான் சொல்லணும். நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு. உருபலையனேங்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ஒரு தாமரைப்பூவை பிக்கிறதுக்கு இந்த கஜேந்திரனோட பலம் எப்பேற்பட்டது தெரியுமோ? ஒரு மரம் இவன் போகிற பாதையில் இருந்ததுன்னா அந்த மரத்தை சுத்தின்னு போக மாட்டான், மரத்தை தும்பிக்கையால் பிடிக்கி தூக்கி போட்டு போவோம். ஒரு பெரிய பாறை இருந்ததுன்னா பாறையை தும்பிக்கையால் தூக்கி போட்டுட்டு போவான், மலையை உடைச்சிட்டு போவான். அந்த பலங்கள்லாம் இப்போ எங்கே போச்சு? பொதுவாக ஒரு மனிதனுக்கு கர்வங்கிறது 3 பலத்தினால வரும். உடம்பு பலம், பணபலம், பதவி பலம், சகாய பலம். நான் எனக்கு ஃப்ரெண்டு இருக்கா, அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, தாத்தா இருக்கா, பாட்டி இருக்கா, அப்படி 3 விதமான பலம். இது ஆச்சாரியால் பஜகோவிந்தத்தில் சொல்றார். மா குரு தன ஜன யௌவன கர்வம். தன ஜன யௌவன. தனம்னா பணம், பணத்தினால திமுதா இருப்பான் சில பேர். ஜனத்தினால பதவியினால, பணம் பதவி ரெண்டும் ஒன்று தான். பதவியினால திமுதா இருப்பான், ஜனத்தினால திமுதா இருப்பான். நான் யார் தெரியுமா? என்ன சமூகம் தெரியுமா? என்னை சுற்றி எத்தனை பேர்? இவன் அப்படி தானே பேசிட்டு இருக்கா எல்லாரும். என் மேலே கையை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்படிலாம் சொல்லுவான். யௌவனம், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமாம்பான். இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. பதவியும் நிரந்தரம் கிடையாது, பணமும் நிரந்தரம் கிடையாது, இந்த கூட்டமும் நிரந்தரம் கிடையாது, இந்த உடம்பு பலமும் நிரந்தரம் கிடையாதுங்கிறது கஜேந்திரன் கதையில நிரூபணமானது. இவன் பதவியும் போச்சு, இவனை சுற்றி இருக்கிற யானைகள் எல்லாமே இவனை விட்டுட்டு போச்சு, இவன் உடம்புல உள்ள பலமும் போய் ஒரு தாமரைப்பூவை கூட பிக்க முடியல அவனால். சில வயசான தாத்தா சொல்லுவது, பார்த்து ஏந்திருக்கோங்கோ, முன்னாடி பின்னாடி தள்ளணும்னா. இப்போ தான் இப்படி யார்த்தே தவிர அந்த காலத்தில் நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? அந்த காலத்தில் பேசிட்டு இருக்க வேண்டியதான். அந்த காலத்தில் நான் அந்த காலம்லாம் போச்சு, நிற்காதுன்னு அர்த்தம். அதனால திமிரா இருக்கக்கூடாது. இந்த தாமரை பூவை போட காம்போட போட, பிச்சு கிச்செல்லாம் போடலை, அந்த காம்பு அப்படியே நீளமாக தொங்கும். இந்த தாமரை பூவை தான் குருவாயூரப்பன் கையில் வச்சுருக்காரு. சாதாரண பெருமாள் கையில் பார்த்தோம்னா தாமரைப்பூ காம்பு கிள்ளி இருக்கும். குருவாயூரப்பன் இருக்கிற தாமரைப்பூ கால் வரையில் இருக்கும். இந்த குருவாயூரப்பன் தான் கஜேந்திரனை காப்பாற்றினவர். குருவாயூரப்பன் கையில் உள்ள தாமரைப்பூ தான், கஜேந்திரன் கொடுத்த தாமரைப்பூ தான் குருவாயூரப்பன் வச்சுருக்கார். நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு கஜேந்திரன் தான் கூப்பிட்டார். அப்படிங்கிற இந்த கதையை குருவாயூரில் 1958 எங்கள் தாத்தா சொன்ன போது கேசவன் ஒரு யானை கீழே இருந்தது. 10 நிமிஷம் கத்தினது. அங்கே அப்போ கூட்டம் கிடையாது. அந்த கதை அந்த காதில் வெயிடா மாதிரி அது அங்கே கொண்டு நிறுத்தியிருந்தான். என்னத்துக்கு கத்துறதுன்னே பாகனுக்கு தெரியல. 10 நிமிஷம் கத்தினது. அப்புறம் கீழே தாத்தா கதையை முடிச்சுட்டு வந்து அதுக்கு தடவி கொடுத்து ஒரு வாழைப்பழத்தை, கண்ணெல்லாம் கண்ணீர். அதை யானைன்னு சொல்ல முடியுமா? குருவாயூரப்பனை தன்னை தவிர இன்னொரு யானை மேலே ஏற்ற விடாது. இன்னொரு யானை மேலே ஏற்றவே விடாது சீவேலி. அதனால தான் இந்த குருவாயூரப்பன் சந்நிதியிலேயே இந்த கஜேந்திரனுடைய தந்தத்தை வச்சிருப்பான். எத்தனையோ யானை பொழுது முடிஞ்சா சீவேலிக்கு வந்து குருவாயூரப்பனை ஏற்றினாலும் கேசவனுக்கு சமானமாக யானை கிடையாது. அது யானைன்னு சொல்ல முடியுமா? இது மாதிரி 1000 பக்தர்கள் ஏதோ ரூபத்தில் பகவானை அனுபவிச்சிருக்கார்கள். பகவான் கஜேந்திரனுடைய சமீபத்தில் வந்து சக்கரத்தை எடுத்து முதலையினுடைய வாயை அறுத்து கஜேந்திரனுடைய காலை பிடிச்சி தொட்ட உடனே கஜேந்திரனுடைய வடிவம் மறைஞ்சு கஜேந்திரோ பகவத் ஸ்பரிசாது விமுக்தா அஜ்ஞான பந்தனாத். இவன் வடிவம் மாறி விஷ்ணு பார்ஷதர்களாக ஆயிட்டான். அந்த முதலையும் ஒரு ஹூஹுன்னு ஒரு கந்தர்வன். அவன் பகவான் கைப்பற்ற உடனே சாப விமோச்சனமாகி அவனும் போனான்னு அந்த சரித்திரம் சொன்னான்.
தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் ஓயா சண்டை, ஒழியா சண்டை. ஒரு சமயம் துர்வாசர் வந்து இந்திரனுக்கு மணித்வீபத்திலேருந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வர வழியில் சொர்க்கத்தில் பிரசாதம் கொடுத்தார். குங்குமமும் புஷ்பமும் கொடுத்தார். பகவானுடைய பிரசாதம் அப்படின்னா அப்படி கண்ணில் ஒத்திண்டு கால்படாத இடத்துல வைக்கணும். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. குப்பையில் போடுவா. குப்பையில் அந்த காலத்தில் நிர்மால்யத்தை குப்பையில் போட மாட்டான். ஒரு செடி மாதிரி இருக்கும், செடியில் கொட்டுவா, கீழே இல்லை ஒரு குழி தோண்டி கொட்டுவா. அபிஷேகம் பண்ண ஜலத்தை சாக்கடையில் கொட்ட மாட்டா, துளசியில் விடுவா, இல்லை மரத்தினுடைய வேரில் விடுவா. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். இன்னைக்கு நாம் இருக்கிற வாழ்க்கையில் பூஜை பண்ணுறதே பெரிய விஷயம். இதெல்லாம் சொன்னால் எங்கே போகிறது? அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நிர்மால்யங்கிற அந்த பகவானுடைய பிரசாதத்தை கைகால் படுற இடத்துல வைக்கக்கூடாது. இவன் என்ன பண்ணினா, கொடுத்த உடனே அதை கண்ணிலையும் ஊற்றிக்காமல் ஐராவதங்கிற யானை மேலே வச்சான். அது கீழே தள்ளி விட்டு காலை போட்டு மிதிச்சுது. உடனே துர்வாசருக்கு கோபம் வந்தது. உனக்கு திமிருன்னா, பணத்திமிரு, பதவி திமிரு, அதனால் இப்படி நடந்துக்கிறேன், உன் கையை விட்டு பதவி போகக்கூடாதுன்னா இப்போ எடுத்து போனால் தேவதைகளும் அசுரர்களும் சண்டை வந்து பகவான்கிட்ட வந்தார். ஏற்கனவே அடி வாங்குறதாங்களே, இவர் வேறு சாபத்தை கொடுத்துட்டா, எங்களுக்கு பலத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்கிறதே பகவான் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை சாப்பிட்டா நீங்கள் நல்ல பலசாலியாகலாம், இரவாத நிலையும் அடையலாம்னு சொல்ல, அசுரர்களையும் சேர்த்துன்னு தான் அதை கடைய முடியும், அதனால் அவர்களை கூப்பிடுன்னு சொல்ல, வருவார்களானால் உனக்கும் அமிர்தத்தில் பங்கு தரேன்னு சொல்லுனால் சொன்ன உடனே வந்தால் மேரு பர்வதத்தை, மந்தர பர்வத மலையை மத்தாக வச்சிருந்தார். வாசுகிங்கிற பாம்பை கயராக வச்சிருந்தார். சமுத்திரத்தில் போட்டால் அந்த மலை முழுகிறதே பகவான் கீழே கூர்மாவதாரம் எடுத்து தாங்கினார். அந்த மலையை அசைக்கவே முடியல. பாம்பை போட்டு சுற்றினாலும் அசைக்க முடியல. பகவான் நடுப்பில் நின்று 2 கையால் அப்படி இழுத்து கொடுத்தார். கடைய ஆரம்பித்தா அந்த பாம்பு வாயிலேருந்து விஷத்தை கக்கிறது. பார்க்கடலில் உள்ள அழுக்கெல்லாம் திரண்டு விஷமாக மாறி போயிடுது. ரெண்டும் சேர்ந்து ஆழம் ப்ளஸ் ஆழம் ஆளாளமாக. அதுக்கு பயந்துன்னு எல்லாரும் ஓட சிவபெருமான்ட்டு போய் சரணமடைய, சிவபெருமானை சுற்றி ஒரு 26 வியூகங்கள் உண்டு. எப்படி பகவான் 24 அவதாரங்கிறமோ அது மாதிரி தட்சிணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், நடராஜா, இதெல்லாம் சாந்தமூர்த்திகள்னு பேர். அதில் ஒரு வடிவம் கல்யாண சுந்தரர்னு பேர். இந்த பெரிய கோவில்களில் போனால் கல்யாண சுந்தரர்னு இருப்பார். கோவிலில் மதுரை முதலிய கோவிலெல்லாம் பார்த்தா கல்யாண சுந்தரர்னு இருப்பார். அது பரமேஸ்வரன் அவர். அது பகவானோட பிரதிபிம்பம். அது மாதிரி அந்த கல்யாண சுந்தரரை கூப்பிட்டு பகவான் இந்த விஷத்தை கொண்டு வர சொன்னார். இது தமிழில் உள்ள கதையாகவும் இருக்குது, பெரிய புராணம்னு இருக்குது. அதனால் தமிழில் எப்படி இருக்குன்னா, சுந்தரா அப்படின்னு பகவான் கூப்பிட்டான். உடனே திரும்பி பார்த்தார் அவர். அவ்விடத்தை இவ்விடம் கொண்டான். அவ்விடத்தை, விஷங்கிறத விடம்பா, இவ்விடம் கொண்டார் அப்படின்னு உடனே அதை திரட்டி ஒரு தீபாவளி மருந்து மாதிரி உருட்டி கொண்டு கையில் கொடுத்துட்டார் சுந்தரர். அதை பக்கத்தில் இருந்த பார்வதி, மகாவிஷ்ணு இவர்கள்ட்ட அனுமதியை பெற்றுண்டு பகவான் சாப்பிட அது கண்டத்திலேயே தங்கிடுத்து. ஏன்னா வெளியில் விட்டால் கண்ணுக்கு தெரிகிற உலகம் அழிஞ்சு போயிடும், உள்ளே சாப்பிட்டா வயத்தில் இருக்கிற உலகம் அழிஞ்சு போயிடும். அதனால் நடு கழுத்தில் வச்சுனதுனால இந்த இடம் நீளமாக போயிடுது, கருத்து நீளமாக போயிடுது. பலபலன் பளிங்கு மாதிரி தங்கம் மாதிரி இருப்பார் சிவபெருமான். ஸ்வேத கண்டன்னு பேர் பகவானுக்கு. இந்த நீளம் தங்கினத்தினால நீலகண்டன் ஆயிட்டார். இது அப்படியே மணி மாதிரி டால் அடிக்கிறதுனால ஸ்ரீகண்டன். ஸ்ரீகண்ட், சிவபெருமான் பேர் என்ன? ஸ்ரீகண்டன் அப்படின்னு. பகவான் மேலே பார்க்கடல் கடைஞ்சா பலவிதமான வஸ்துக்கள் வந்தது. 1000 இதழோடு கூடின ஒரு தாமரையில் மகாலட்சுமி வரும். சகசிரதள பத்மம்னு இருக்கு. 1000 இதழ் இருக்க முடியுமா ஒரு பூவுக்கு?
புராணங்களில் இருக்கு சில விஷயங்கள்லாம். நான் சமீபத்தில் கேரளாவில் பார்த்தேன், அந்த பூவை பார்த்தேன். நான் என்னல்ல, நிச்சயமாக அதில் எப்படி இருந்தாலும் சாதாரண பூ கிடையாது. 1000 கிட்ட இருந்திருக்கும் அதில் உள்ள அவ்வளோ எதழ்கள். அதை அடுத்து நான் என் ஃபோட்டோவில் கூட போட்டிருக்கேன், ஃபேஸ்புக்கில் கூட. சகசிரதள பத்மம் அப்படின்னு. அந்த பத்மத்தில் தாமரையில் மகாலட்சுமி வர ரிஷிகள்லாம் ஸ்ரீசூக்த விதானத்தினால பூஜை பண்ண, அவள் கையில் வச்சிருந்துக்கிற மாலையை பார்த்த உடனே இவள் கல்யாணத்துக்காக வந்திருக்காள்னு தெரியாது. ஸ்வயம்வரம்னு பேர். உயர்ந்த ராஜகுமாரிகள்லாம் இச்சா ஸ்வயம்வரம்னு கையில் மாலை வச்சுருப்பாள். யாரை விரும்புகிறாளோ அவள் கழுத்தில் போட்டால் அவர் கணவன். அப்புறம் விதிவத்தா கல்யாணம் பண்ணிப்பாள். மகாலட்சுமி கையில் மாலையை வச்சுருக்காள் அப்படின்ன உடனே மகாலட்சுமி வேணும் அப்படின்னு நினைக்காதவ அந்த உலகத்தில் உண்டு. மகாலட்சுமி வேணும். ஒரு ஆச்சரியம். ஒரு குடும்பியாக இருந்து பணம் தேவைன்னு ஒருத்தன் ஆச்சரியப்பட்டா கூட நியாயம், ஆசைப்பட்டா கூட அது நியாயம். சர்வசங்க பரித்தியாகம் பண்ண சன்னியாசி கூட கவலைப்படுறார். அவனை பிடிக்கலாமா, இவனை பிடிக்கலாமா, ஸ்பான்சரை பாரு, அதை பாரு, இதை பாரு, ஃபண்டு தேவை. நீங்கள் காரணம் 1000 சொல்லலாம். ஆனால் எல்லாரும் ஆயிட முடியுமா? பரமாச்சாரியால் காலத்தில் தொட்டது கிடையாது பணத்தை. சந்நியாச தர்மம் பணத்தை கையால் தொடக்கூடாது. பணத்தை கையால் தொட்டது கிடையாது. பணம் வேணும்னு ஒருத்தட்ட ஆச்சாரியால் சொன்னது கிடையாது. அந்த ஆச்சாரியால் பரமாச்சாரியால்னு இப்போ எல்லாரும் பரமாச்சாரியால் கொண்டாடுறால். ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் அப்படின்னு போச்சு. பரமாச்சாரியாலோட புகழ் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக போகிறது. ஒரு விதத்தில் பார்த்தா அது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் மாதிரியும் ஆயிடுது. இப்போ பரமாச்சாரியால் கோவில், பரமாச்சாரியால் பூஜை, பரமாச்சாரியால் இது, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகலை. ஆனால் உண்மையாக பரமாச்சாரியாலோட பழகினவாளுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். உண்மையாக பரமாச்சாரியாலோட பழகிறதே தான் அதெல்லாம் அந்த ஒரு எளிமையெல்லாம் ஒருத்தர் நினைச்சே பார்க்க முடியாது. இப்படி இத்தினூண்டு இடத்துக்குள்ள சுருட்டின்னு பரமாச்சாரியால் படுத்துப்பான். ஒரு 2.5 அடிக்குள்ள இப்படி இந்த இடத்துல பரமாச்சாரியால் படுத்துருக்கான்னா அந்த இடத்துல நான் படுத்திருந்தேன் ராத்திரி முழுக்க. ஒரு நாள் ராத்திரி முழுக்க அண்ணாபிஷேகத்தன்னைக்கு 84 அன்னைக்கு மறுநாள் ராத்திரியும் வச்சுட்டு கார்த்தால எழுந்துட்டு அந்த மடமே அப்போ பார்த்த வாழ்ந்து தெரியும். அந்த மடம் ரொம்ப சிதுவாக இருக்கும். உள்ள தொட்டி இருக்கும், பரமாச்சாரியால் குளிக்கிற இடம் எல்லாம் ஒரு விதமான ஒரு அனுக்கிரகம். அது ரொம்ப எளிமையாக இருப்பாள் பரமாச்சாரியால். தாம்பீகத்தை அனுமதிக்கவே மாட்டாள், பணத்தை தொடவே மாட்டாள். இன்றைக்கி அப்படி இல்லாமல் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், விவகாரங்கள் தேவை, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம லோகக்ஷேமார்த்தம் சில காரியங்களை பண்ணி தான் ஆகணும். வெறும் சன்னியாசியாக இருந்தால் அந்த பிரச்சனையே விஷயம் வேற. எப்போ ஒரு பீட்டாதிபதி ஜெகத்குருன்னு நாம் வரமோ அப்போ லோகத்துக்கு நாம் சில காரியங்களை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லோகம் எப்படி இருக்குது, யாரெல்லாம் இந்த சனாதன தர்மத்தை அஃபெக்ட் பண்ணுறா, அதுக்கு எதிர்மறையாக நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு தேடி தான் செய்ய வேண்டியிருக்கு. அதில் நான் தோஷமே சொல்லலை. ஆனால் இப்போ எல்லாருக்கும் தேவைப்படுறது பணம்ங்கிறது, எல்லாருக்கும் தேவைப்படுறது. காரணம் வேறையாக இருக்கலாம். விரும்பாதவர்கள் கிடையாது. மகாலட்சுமி மாலை எடுத்துன்னு வந்த உடனே அத்தனை பேரும் ஆசைப்பட்டா, இந்த மகாலட்சுமி நம்ம கழுத்தில் மாலை போடணும், நம்ம கழுத்தில் மாலை போடணும். நியூனந்தபோ எஸ்ய நமன்யு நிர்ஜயா. பெரிய மகான் ஒருத்தர், அவர் ஆசைப்பட்டார். அவர்கிட்ட வந்தா மகாலட்சுமி, இவர் கழுத்தில் மாலை போடலாமான்னு. தபஸ்வி, அவர் மாதிரி தபஸ்வியே கிடையாது. நான் கிட்டக்க வந்த பிறந்தான் அவர்கிட்ட ஒரு தோஷம் தெரிஞ்சது. என்னன்னா மன்யு நிர்ஜயா, கோபத்தை ஜெயிக்காத. யாரு? துர்வாசன்.
ஏன் கோபம் இருந்தா என்ன? ரொம்ப கோச்சிக்கிறவனோட குடும்பம் நடத்த முடியாது. பொழுது விடிஞ்சா கோச்சிக்கிறான் பார்த்தீங்களா, கண்டத்துக்கு கோச்சிப்பான், கண்ணாமனான்னு கண்ணு பண்ணி தெரியாம எரிச்சலா போயிடும். இந்த கோபமே காரண காரியமாக இருந்தால் தான் அதுக்கு வேல்யூவாக இருக்கும். காரண காரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில ஆற்றுல பார்த்து எல்லாம் நான் சொல்கிறது புரியும். கத்துன்னு கத்துவான். பக்கத்தில் உள்ளவா மாமிகிட்ட சொல்லுவா, மாமா அப்படி கத்துறாரு, நீங்கள் புதுசு உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தானாக ஊஞ்சி போயிடுங்க. அந்த அளவு தான் அந்த கோபத்துக்கு மதிப்பு. எரிச்சலாகவும் இருக்கும். தியாக கோச்சித் தத்ர ந முக்தி காரணம் கஷ்டின் மகாம் தத்ர ந காம நிர்ஜயः ச ஈஸ்வரः கிம் பரதோ வியபாஸ்ரயம் கோச்சித் சிராயுர்ன ஹி சீல மங்கலம் கோச்சித் ததப்யஸ்தி ந வேத்யமாயுஷः யத்ரோபயம் குத்ர ச சோப்யமங்கலः சுமங்கலः கஷ்டன காங்க்ஷதே ஹிமா. இன்னொருத்தர் இருக்கார், ஞானியா இருக்கார், ரொம்ப புத்திசாலி. அவர் கழுத்தில் மாலை போடலாமா அப்படின்னா அவரோட விருத்தி சரியா வராது. யாரு? ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதி அவரோட ப்ரொஃபஷன் என்ன? வைதீகம். தேவதைகளுக்கெல்லாம் அவர் தானே வாத்தியார். வைதீகத்தில் என்ன குறைச்சல்னால், வைதீக பையனை கல்யாணம் பண்ணா ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. அது சொல்லணும். முதல்ல வைதீகால கல்யாணம் பண்ணிட்டா பொழுது விடிஞ்சா சமைக்க வேண்டாம். அவள் பாட்டுக்கு காலத்தாலுமே எங்கேயாவது சாப்பிட்டு வந்துடுவா எத்திரான்னு. அதனால் பொழுது விடிஞ்சா இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்காது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, தினம் வைதீகத்துக்கு போயிட்டு வரது இந்த பையை கொண்டு வச்சான்னா அதில் இருக்கிற உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, பயத்தம் பருப்பு, அரிசி, வாழைக்காய் இதை பிரித்து வைக்கிறதுக்குள்ளே பிராணம் போயிடும். பொழுது முடிஞ்சா ஒரே வாழைக்காய் கறி தான், வாழைக்காய் கூட்டு தான், அப்படியே எரிச்சலாக இருக்கும். அது இப்போ உள்ளவா என்ன தெரியுமா சொல்கிறா? மேட்சாக இருக்காது. இப்போ குழந்தைகள்லாம் நிறைய பேர் வைதிகால கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த குடுமியை கட் பண்ணால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்? ஃபோட்டோவில் சரியாக வராது. பேஷாங்கிறான். எத்தனையோ தியாகம். இதில் என்ன பெரிய விஷயம் இது? ஏன்னா நீங்கள் வெளியிலேருந்து சொல்லலாம், அப்படிலாம் பண்ணலாமா, நீங்கள் கொடுப்பேலா பொண்ணேங்கிறது தான் இந்த கேள்வியே. பரமாச்சாரியார் திரும்ப அதுதானே சொல்கிறார். வேதத்துக்கும் தர்மத்துக்கும் நாம் உறுதுணையாக இருக்கிறதுங்கிறது நல்ல பரம்பரையில் பார்த்து குழந்தைகளை கொடுக்கணும். எத்தனை பேர் கொடுப்பா? இந்த கேள்வியே அதுதானே. எல்லாரும் வெளியிலேருந்து பேசுவா. 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுவேன்னு ஒரு பையன் சொன்னால் அவனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. நான் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதுக்கு ஏதோ பேர் கூட சொல்லுவாவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெக் நேம் வேறு வச்சுருக்கா. அது மாதிரி இவனுக்கு சன்னியாசி சம்திங் ஏதோ பேர், இவனுக்கு சுவாமிஜின்னோ என்னமோ சம்திங் இந்த பேரில் கல்யாணம் ஆகாது. இதெல்லாம் அவாவா ஒரு கஷ்டங்களை. மகாலட்சுமி வேண்டாம்னு நினச்சார். இன்னொருத்தர் இருந்தார், ஞானம் கோச்சித் தத்ர நசங்க வர்ஜிதம் கஷ்டின் மகாம் தத்ர ந காம நிர்ஜயா. இன்னொருத்தர் யாருன்னால் உலகத்துக்கே அவர் தான் ஹெட்டு. யார்? பிரம்மா. அவர் காமத்தை ஜெயிக்காதவர், அதனால வேண்டாம்னு கூப்பிட்டார். இன்னொருத்தன் ஈஸ்வரன் பேர். எல்லா தேவ கணங்களுக்கும் தலைவன் இந்திரன். அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா பரதோவி அபாஸ்ரயா. சில பேர் பார்க்கறதுக்கு வேணா ஆஜானு பாகுவான இருப்பானே தவிர உள்ளுக்குள்ள நோஞ்சானா இருப்பான். உடம்ப பார்த்தெல்லாம் நம்ம பயந்துடவே கூடாது. இந்தா அப்படின்னா பயந்து போயிடுவான். ஏதாவது 2 சத்தம் போட்டாலே நடுநடுங்கி போயிடும், உள்ள போயிடுவா. சில பேரை பார்த்தெல்லாம். புருஷனுக்கு அடையாளம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டாம். தைரியங்கிறது இல்லை புருஷ லட்சணம். அப்படிங்கிறத இந்திரன் எப்பா சண்டை வந்தாலும் உடனே பிரம்மாட்ட ஓடி போகிறது, சிவன்கிட்ட ஓடி போகிறது, விஷ்ணுகிட்ட ஓடி போகிறது, ஹெல்ப் கேட்கறது. அதனால் இவனும் வேண்டாம்னு நினச்சார்.
கொச்சிச்சிராயுர்நகி சீலமங்கலம் கொச்சித்ததப்யஸ்தி நவேத்யமாயுஷா. இன்னொருத்தர் நிற்கிறார், தீர்காயுஷ உடையவர். அவருக்கு மரணமே கிடையாது. அவரை கல்யாணம் பண்ணிட்டு அந்த தாலி இருக்கு பாருங்க, தொங்க 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 அப்படியே சுமங்கலியா இருக்கலாம். யாரு? மார்க்கண்டேயர். சரி, அவர் கழுத்தில் மாலை போடலாமே மகாலட்சுமின்னா, கிட்டக்க வந்த பிறந்தான் இவர் எதுக்கு கழுத்தை நீட்டினாருங்கிறதே புரிஞ்சுது. கிட்டக்க வந்தவுடனே இந்த வேவ்ஸ் புதியது. எல்லாரும் மகாலட்சுமி வேணும் அப்படின்னு ரூபத்தில் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இவர் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது கல்யாணம் பண்ணிக்கல. இவர் பின்ன அவருக்கு ரொம்ப நாளா ஒரு பிராபலம். பகவான் அவருக்கு இன்னும் 16 வயசுன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேலே இல்லை, நித்திய சிவ பூஜை பண்ணுவார். புராண ஆச்சாரியருங்கிற பதவியும் பகவான் கொடுத்துட்டான். கார்த்தாலெல்லாம் பூஜை, ஜபம், பாராயணம், சாயங்காலம் பிரவச்சனம் ஒத்தரா பண்ணுறதே அந்த சிரமம் பண்ணுறவாளுக்கு தான் தெரியும். பூஜைன்னா எல்லாத்தையும் இழுத்து வச்சு பூஜையை பண்ணிட்டு திருப்பி எல்லாத்தையும் இழுத்து வச்சு தொடச்சி பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி இழுத்து வச்சு சமையல் பண்ணுறதா இருந்தால் அத்தனையும் எடுத்து வச்சு சமையலை பண்ணிட்டு திரும்பி சாப்பிட்டு அத்தனையும் எடுத்து வச்சு, இதில் முன்ன பின்ன செய்யறது தான் கஷ்டம். சமையல் கஷ்டமே இல்லை, அந்த சைடு காரியம் தான் கஷ்டமே. பூஜை பண்ணுறது கஷ்டம் இல்லை, அதுக்கு எடுத்து வைக்கிறது தான் கஷ்டமே. இவரே நைவேத்தியம் வச்சுட்டு ஒரு பக்கத்தில் குண்டியை வச்சு அடுப்பை மூட்டி நைவேத்தியத்தை வச்சுட்டு நம சோமாயச்ச ருத்ராயச்ச நமஸ்தாம்ராயச்ச அருணாயச்சன் இந்த பக்கமாக அதை கும்பிட்டியும் விசிறிப்பர், இப்படி அபிஷேகமும் பண்ணுவார். இது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஒரு கல்யாணத்தை வச்சு பண்ணிண்டா அந்த அம்மா பாட்டுக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுப்பா, நம்ம பாட்டுக்கு சிவ பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கழுத்தை நீட்டினார். அப்போதான் மகாலட்சுமி பார்க்குறாள், இது குடும்பம் நடத்துறதுக்காக கழுத்தை நீட்டல, நைவேத்தியம் வைக்கிறதுக்கு கழுத்தை நீட்டுது. அதனால இது சரியாக வராது. கொஞ்சம் பிரியமாக இருக்க மாட்டார்னு அர்த்தம். பத்னிங்கிறதுல அபிமானமாக இருக்க மாட்டார். இன்னொருத்தன் இருந்தான், மனைவிட்ட ரொம்ப பிரியமாக உள்ளவன். அவன் மாதிரி மனைவியை சந்தோஷமாக ஒருத்தர் வச்சுள்ளதே கிடையாது. கார்த்தவீரியான்னு சொல்லுவான். ஆனால் நவேத்தியம் ஆயுஷா, ஆயுஷ் அவனுக்கு தீர்க்கம் கிடையாது. இன்னொருத்தர் மூணாவதா ஆள் நீண்ட ஆயுளும் உடையவர், மனைவியை ரொம்ப அன்பா வச்சுப்பர். எத்ரோபயம் புத்திரஜ சோப்பியமங்களா. யாரு இது பரிந்த சொன்னவாள்லாம் 2 கல்யாணம், இவர் 3வது கல்யாணம். சிவபெருமான் சிவபெருமான் மாதிரி பொண்டாட்டியை சந்தோஷமா வச்சுக்கிறவாளே கிடையாது. எப்படி வச்சுக்கிறார்னால், அவருக்கு கங்கைன்னு ஒரு மனைவி, பார்வதின்னு ஒரு மனைவி. ஒரு மனைவியை தலையில சுமக்கிறார், ஒரு மனைவியை சைடில் சுமக்கிறார். சரி பாதி உமையொரு பாகன் அப்படின்னு சொல்றது, மாதுரு பாகன் அப்படின்பா. சரி, இப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார்னால், தலையிலையும் ஒரு பொண்ணை வச்சுருந்தாச்சு, சைடுலேயும் ஒரு பொண்ணை வச்சுருந்தாச்சு, வலது பக்கம் 2 லட்டாக இருக்கு. சரி, கல்யாணம் பண்ணிட்டா சௌகரியமா. அதெல்லாம் சரிதான். இவரை கல்யாணம் பண்ணிட்டு கிரகப்பிரவேசம்னு பண்ணுவா. கிரகப்பிரவேசம்ங்கிறது மனைவியை கையை பிடிச்சி காலை வச்சு உள்ளே போகிறதுக்கு தான் கிரகப்பிரவேசம்னு பேர். கிரகப்பிரவேசம் 2 நாலஞ்சுக்காக சொல்கிறேன். வது கிரகப்பிரவேசம்னு ஒன்று, நூத்தன கிரகப்பிரவேசம்னு ஒன்று. புதுசாக வீடு கட்டி போகிறதுங்கிறது வேற. ஏற்கனவே உள்ள வீட்டில் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை அழிச்சுன்னு வர்றதுங்கிறது வேற. பாலும் மழை கொடுத்து உள்ள அழைப்பா பார்த்தேல, அதுதான் ஒரிஜினல் கிரகப்பிரவேசம். அதுக்கு தான் மந்திரம் கிரகான் பத்ரான் சுமனச பிரபத்யே அப்படின்னு வேதம் சொல்றது. புதுசா வீடு கட்டி போறதுக்கு அந்த மந்திரம் கிடையாது, கல்யாணத்துல சொல்ற மந்திரம் கிடையாது. ஆனா 199 வாத்தியார் இந்த மந்திரத்தை தான் சொல்லி வைப்பார். அதுக்கு வேற மந்திரம் இருக்கு. புதுசா வீடு கட்டி போய் கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு வேற மந்திரம் இருக்கு. அது என்ன மந்திரம்னால் அதை சொல்லுவேன். நானா என்ன கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுக்கோ சொல்றேன்.
அதுக்கு வேற மந்திரம். அது இந்த மந்திரம் கிடையாது. புதுசாக வீடு கட்டி உள்ள போகிறதுக்கு வேற மந்திரம் அது. இவர் சிவபெருமான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இவர் கல்யாணம் பண்ணி மகாலட்சுமியை கிரகப்பிரவேசம் பண்ணுறது எந்த இடத்துல? ஸ்மசானம், ருத்ரபூமி இல்லையா? அவர் வசிக்கிற இடம் ருத்ரபூமி இல்லையா? அதனால் வேண்டாம்னு நினச்சா. இப்படி நிறைய பேர். யமதர்மராஜன் இருக்கிறார். அவருக்கு எப்படி ஒழிஞ்சு வந்தார்னு தெரியல. 24/7 அவருக்கு ஆஃபீஸ் லீவே இல்லாத ஆஃபீஸ் அது. அவர் வந்து நிற்கிறார். அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னா தர்மராஜர் தான், தர்மத்தோட ஸ்வரூபந்தான். ஆனால் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? நரகம் இருக்குது. அது நமக்கு என்ன பிரச்சனைன்னா அங்கேருந்து சத்தம் வரும். தண்டிக்கிற காலத்தில் அவெல்லாம் கொடுக்குற சத்தம் இருக்குது பாருங்க. அடிக்கிறதே, உதைக்கிறதே, சவுக்கால அடிக்கிறதே, எண்ணெய் கொப்பரையில் போட்டு பொதிச்சு எடுக்கிறதே. கௌரி கல்யாணமாக பாடுவான். என்னவோ கற்றுனா கற்றுவான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வீட்டை வாங்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நிம்மதியே இருக்காது, தூக்கமே வராது. இந்த மாம்பழத்தில் ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு உள்ள வாழை கேளுங்க, தடக் 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 தடக்குன்னு ராத்திரி முழுக்க இதே சத்தம் தான். தரவழியாக இருக்கும், சப்தம் இல்லாமல் நிசப்தமாக. ஏன்னா நம்மளோட உடம்போட அமைப்பெல்லாம் அது மாதிரி நாம் கெடுத்துக்கிறோம். அது அதுக்காக சொல்கிறேன். தூங்குறதே வெளிச்சம் இருக்கக்கூடாது. வெளிச்சம் இருந்தால் உடம்பு அதை ஏற்றுக்காது, லைட் இருந்தால் ஏற்றுக்காது. ரொம்ப பேர் லைட்டை போட்டுருந்தான் தூங்குவோம். அது வந்து விலட்சணமான ஜந்துன்னு அர்த்தம். இருட்டாக இருந்தால் தான் தன் உடம்பு தன்னை தானே க்ளீன் பண்ணிக்கிற சமயம் அது. ராத்திரி 10 மணிலேருந்து 3 மணி வரையும். அப்போ இருட்டாக இருக்கணும். அது மாதிரி சப்தம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சரியாக வராது. யார் கழுத்தில் மாலை போடலாம்? தோஷமே இல்லாதவர் ஒத்துருமே இல்லை. ஒருத்தட்ட ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே மைனஸே இல்லாதவர் ஒருத்தர் இருக்கார். யார்? பகவான் ஸ்ரீயம்பதி வைகுண்டவாசி பரமாத்மா நாராயணன் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மன்னு. அவர் கழுத்தில் மாலை போடலாம்னா அதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு இஷ்யூ, பிரஸ்டீஜ் இஷ்யூ மகாலட்சுமிக்கு. அவர் வந்து மகாலட்சுமியை விரும்பல. பாக்கி எல்லாரும் மகாலட்சுமியை முஞ்சி பார்த்து இப்படின்னு இழிச்சு கழுத்தை நீட்டி எல்லாம் பண்ணுறா. அவர் இந்த பக்கமே திரும்ப மாட்டேங்கிறார். ரமாமுகுந்தம் நிரபேக்ஷமீப்சிதம் அப்படின்னு. நம்ம பக்கமே திரும்பி பார்க்கலையே, நம்மளையே பார்க்கலையே, அவரை எப்படி நாம் கல்யாணம் பண்ணிக்கிறது? விரும்பினாதானே கல்யாணம் பண்ணிக்கலாம், சரி. ஆனால் அவர்கிட்ட தோஷமே இல்லை. எத்தனோ பயம் வவ்ரேவரம் சர்வகுணைகி உபேட்சிதம். எல்லா குணமும் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் நிரபேட்சனா இருக்கார். அவர் விரும்பலைன்னாலும் நமக்கு அவர் தான். அவரை விட்டால் நமக்கு கதி கிடையாதுன்னு பகவான் கழுத்தில் திருவுக்கும் திருவாய் அப்படின்னு சொல்லுவான். ஆழ்வார்கள் சொல்லும்போது திருன்னா மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்கே திருவா உள்ளவன் பகவான். அவன் கழுத்தில் மாலை போட்ட உடனே எல்லாரும் பார்க்கிறாள். மகாலட்சுமி கொண்டு வந்து பகவான் கழுத்தில் மாலை போட்டதை பார்த்தால் அப்படி கண்ணை மூடி அப்படி கண்ணை திறந்து பார்த்தா மகாலட்சுமியை காணும். எங்கே காணுவேன்னு பார்த்தா வக்ஷோனிவாசம் அகரோத்து, மார்புல உட்காந்துருக்கா. இத்தனை நேரம் பிடிக்காதவர் மாதிரி அந்த பக்கம் மூஞ்சியை திருப்பிந்தார். இப்ப பார்த்தா மார்புல உட்கார்ந்துட்டு இருக்காள் மகாலட்சுமி. அவளா உட்கார்ந்தாலோ இவர் உட்காந்து வச்சாரோ. எதுக்காக அப்படின்னா கருணையினுடைய வடிவம். கருணாமிவ ரூபினிம்பார் நிகமாந்த மகாதேசிகர். கருணைக்கு இருப்பிடம் ஹிருதயம்தான். அம்பாள் கருணையோட வடிவம் இல்லையா? உன் நெஞ்சில் இறக்கமே இல்லையாடான்னு நீங்க கேட்க மாட்டோமா? நம்ம கேட்கறதே உன் நெஞ்சிலேன்னு தானே சொல்லுவோம். அந்த ஹிருதயம்தான் கருணையினுடைய இருப்பிடம். அதனால ஹிருதய பிரதேசத்தில் வசிக்கிறார்